வீடியோ பார்த்தா கேரளால ஏதோ சேட்டனுங்க போட் டிராவல் பண்ற மாதிரி தெரியுது இல்ல? ஆமாங்க, கேரளால போட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். படகு விளையாட்டு, அதாவது நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு மாதிரி அவங்களுக்கு அது ஒரு வீர விளையாட்டு மாதிரி. போட் ரேஸ் சூப்பரான வீடியோ கிளிப்ஸோட இந்த போட் ரேஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்றேன், பொறுமையா பாருங்க. கேரளாவில் வல்லம் கலின்னு மலையாளத்தில் சொல்ற இந்த போட் ரேஸ் 400 வருஷங்கள் பழமையானதுங்க. கேரளாவில் ஃபெஸ்டிவல்ஸ்னாலே வல்லம் களி இல்லாமல் இருக்காது. குறிப்பாக இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் நடக்கிறதால 10 நாளாவே கேரளாவில் வல்லம் களி களைகட்டிட்டு இருக்கு. எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு ஆன்மீக கலாச்சார வரலாற்று பின்னணியோட இந்த போட் ரேஸ் நடந்துட்டு. ஆனாலும் ஆலப்புழாவில் இருக்க புன்னமடா லேக்ல நடக்கிற இந்த நேரு டிராஃபி போட் ரேஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். வருஷம் ஆகஸ்டோட 2nd சாட்டர்டேல நடக்கிற இந்த நேரு டிராஃபி போட் ரேஸ் இந்த வருஷம் ஆகஸ்ட் 30th தான் நடந்தது. இதுக்கே நேரு டிராஃபின்னு பேர் வந்துச்சுன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1952ல இந்த போட் ரேஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவரே ஒரு சில்வர் டிராஃபியை கொடுத்து இந்த போட்டியை துவக்கி வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த நேரு டிராஃபி போட் ரேஸ் வருஷம் விமர்சையா நடைபெற்று இருக்கு. இது தவிர பைபாட் போட் ரேஸ் மற்றும் ஆரமலா போட் ரேஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். பைப்பாட்ல இருக்கிற முருகன் கோயில்ல இந்த சிங்க மாசத்துல நடைபெற 3 நாள் புனரமைப்பு திருவிழாவில் இந்த வல்லம் களி தான் ரொம்பவும் சிக்னிபிகண்ட். இந்த போட் ரேசஸ்ல பயன்படுத்துற படகுகளுக்கு பேரு சுண்டன் வல்லம்ஸ், அதாவது ஸ்னேக் போட்ஸ். பாம்பு மாதிரி 100 to 120 அடி நீளம் இருக்கிற இந்த படகுகளை 100க்கும் மேற்பட்டவர்கள் வஞ்சி பாட்டுங்கிற அவங்களுடைய நாட்டுப்புற பாட்டை பாடிக்கிட்டு அதனோட ரிதம்க்கு ஏற்ற மாதிரி ட்ரம் பீட்ஸோட இந்த படகுகளை செலுத்துற அழகே வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்குங்க. போட்டிகள் நடக்கிற இந்த பேக் வாட்டர்ஸ் லைவ் ஸ்டேஜஸ் மாதிரி ஆயிடுதுங்க. விளையாட்டு ஆர்வலர்கள் உட்பட எல்லா தரப்பு மலையாளி மக்களும் ஒற்றுமையோட இந்த படகு போட்டிகளை கண்டு களிக்கிறாங்க. என்ஜாய் சேட்டாஸ்.